இதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோஸ்ட்லி ஐயா சொல்லிருக்காரு ஓபிசி மாதிரி சொல்லிருக்காப்புல. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க? நாங்க வந்து ஐடி முடிச்சிருக்கோம். ஐடி அது வந்து அது நிரந்தரமா இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். அவரு சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க 10th முடிச்சிருக்கீங்க. இப்போ கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிட்டு பாருங்க. அந்த பிள்ளை வந்து இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஐஐடி இதெல்லாம் போக வேண்டாமா? போகணும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் பிராமின்ஸ் மேல இருக்க ஜாதியெல்லாம் நல்லா படிச்சு காலங்காலமா ஒரு தர்மலையா படிச்சுட்டு வந்து நல்ல வேலையில இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்துட்டாங்க. அதை விட மோசமா வந்து தலித்துக்கு தான் நடக்கணும். இப்பதான் வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே படிக்கலாம். ஏன்னா இருக்கிறதுனாலதான் நம்மளால போய் படிக்கலாம். உங்களுக்கு 10வது படிச்சு ஐடி வேலை ஏன்னா உங்க பிள்ளைங்களோ பக்கத்து வீட்டுல இருந்த பிள்ளைங்களோ படிக்கக்கூடாதுன்னு நினைச்சா அது வந்து நியாயம் இல்ல. நீங்க யோசிச்சு எல்லாரும் சில பேர் வந்து வேண்டாம் மாட்டாதீங்கிறாங்க. சில பேரு ஒருத்தர் 2 பேரும் மாத்திருக்கீங்க. மாற்றி சொல்லி சில தலைவர்களோட அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும். அதனால அதை யோசிச்சு சொல்லுங்க. சரியா?